ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நாம் சிம்பிளாக டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அரை கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கேரட் ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க, பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துக்கோங்க, பருப்பு காய் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, பூண்டு பல் ஒரு 5-6 பல் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து குக்கரை மூடி நல்லா ஒரு 5 விசில் விட்டுருங்க. பருப்பு இந்த மாதிரி நல்லா குழைய வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுருங்க. கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நேரம் ஆக ஆக குழம்பு நல்லா திக்காகும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே தாளித்து கொட்டுங்க. கடுகு எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூனு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அதனால் மறுபடியும் அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மல்லித்தழை கொஞ்சமாக தூவிக்கோங்க. அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா ஈஸியான டிஃபன் சாம்பார் தயார். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.